நாரை நீங்கள் விழித்தபோது பூமியில் இருக்கும் கடைசி ஆண் மனிதர் நீங்கள்தான் என்றால் என்ன ஆகும்? டே 1 உங்கள் போன் நோட்டிபிகேஷன்ஸால் நிறைந்துவிடும். எல்லா நியூஸ் ஹெட்லைன்ஸுமே ஒரே செய்தி, உலகில் உள்ள எல்லா ஆண்களும் மறைந்து விட்டார்கள். இரவு ஆகும்போது நியூஸ் முழுவதும் உங்கள் முகமே இருக்கும். டே 2 உலகம் முழுவதும் உங்களை தேடத் தொடங்கும். கவர்மெண்ட்டும் சயின்டிஸ்டும் உங்களை தேடுவார்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் மக்கள் உங்களை கவனிப்பார்கள். அது நீங்கள் ஃபேமஸ் என்பதால் அல்ல, நீங்கள் மிகவும் இம்பார்ட்டன்ட் என்பதால். டே 3 டாக்டர்ஸ் உங்களை வைத்து பல டெஸ்ட் செய்வார்கள். சயின்டிஸ்ட் உங்களை வைத்து ரிசர்ச் செய்வார்கள். அவர்கள் அதை ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வார்கள். ஆனால் உங்களுக்கு அது பிரஷர் போல இருக்கும். டே 4 அனைவரும் உங்கள் ஃபியூச்சர் பற்றி டிஸ்கஸ் செய்வார்கள். எத்திக்ஸ், ரெப்ரொடெக்ஷன், சாய்ஸ் பற்றி பேசுவார்கள். உங்களை அறியாதவர்கள் கூட ஆன்லைனில் உங்கள் லைஃப் பற்றி பேசுவார்கள். அப்போது உங்கள் ஃப்ரீடமை நீங்கள் தான் கேள்வி கேட்பீர்கள். டே 5 நீங்கள் ஒரு நார்மல் டேட்டிங்க்கு போக விரும்பினாலும் அது சில மணி நேரங்களில் குளோபல் நியூஸ் ஆகிவிடும். ஒரு பர்சனல் விஷயமும் கூட சிம்பாலிக்காக மாறிவிடும். டே 6 லைஃப் உங்களுக்கு ஒரு பெரிய பிரஷராக மாறும். எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரெஃப்யூஸ் செய்தால் செல்ஃபிஷ் என்று சொல்வார்கள். அக்செப்ட் செய்தால் ஸ்ட்ராட்டஜிக் என்று சொல்வார்கள். அப்போது நீங்கள் மிஸ் செய்வது உங்கள் ஆர்டினரி லைஃப் தான். டே 7 சோகமாக நீங்கள் கண்ணாடி முன் நிற்பீர்கள். அதே முகம், அதே உடல், எந்த சூப்பர் பவரும் இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு பெரிய பொறுப்பாக மாறிவிட்டது. அப்போதுதான் புரியும், உலகின் கடைசி ஆண் மனிதராக இருப்பது ஒரு பிளெஸிங் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி.